Hi guys, welcome to Oracle Epics தமிழ். நம்ம லாஸ்டா வந்து Oracle Epicsோட மெகா மெனு இந்த சீரிஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ மெனுல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெனுஸ் இருக்கு. ஓகேங்களா? நேவிகேஷன் பார் மெனு, மெகா மெனு, லிஸ்ட் மெனு, டேப் மெனு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதோட வீடியோ செஷன்லாம் வந்து நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் முன்னாடி பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம சிலபஸ் பிரகாரம் நேவிகேஷன்ல வந்து இப்போ இன்னும் சில அடிஷனல் டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகேங்களா? இப்ப நேவிகேஷன் செட் பண்ணும்போது, இப்ப நம்ம இப்ப மெகா மெனு வச்சிருக்கோம் இல்லையா? அதே மாரி நேவிகேஷன் டேப் மாரி எப்படி வைக்கிறது? நேவிகேஷன் பார் மெனு எப்படி வைக்கிறது? அந்த மாரி ஏதாவது பார்ப்போம் இப்ப. ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோட ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள யூசர் இன்டர்ஃபேஸ் அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துக்கு உள்ள போங்க. உள்ள போயிட்டு இந்த நேவிகேஷன் செட் பண்ணக்கூடிய மெத்தட் இருக்கு. இங்க நேவிகேஷன் மெனுன்னு இருக்கு. இதுல டாப் நேவிகேஷன் மெனு இருக்கு பாத்தீங்களா? இந்த டாப் நேவிகேஷன் மெனுலயே பாத்தீங்கன்னா சில அடிஷனல் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. இப்போ டேப் அப்படிங்கிற ஒரு மெனு இருக்கு. ஓகேங்களா? அடுத்து டாப் நேவிகேஷன் மெனு அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இல்ல விசார்டு ப்ராக்ரஸ் அப்படின்னு இருக்கு. நம்ம வந்து இந்த டாப் நேவிகேஷன் டேப் அப்படிங்கிறத நம்ம இப்போ செலக்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிட்டு டெஸ்க்டாப்ல வரும்போது நம்ம வந்து லேபிள் வந்து மேலே வரணும். இல்லைன்னா டிஸ்பிளே வந்து இன்லைன்ல இருக்கணும். மொபைல்ல வரும்போது லேபிள் வேண்டாம் ஐகான் மட்டும் போதும் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி ஐகான் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெனு வந்து இப்போ டாப்ல இருக்கணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணிக்கிட்டோம். இப்போ தென் அப்ளை சேஞ்சஸ். நம்மளோட ஸ்க்ரீன்ல பார்த்தீங்க அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணணும். ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து உங்களோட மெனு வந்து இப்போ டாப் நேவிகேஷன்ல வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டாப் நேவிகேஷன் வந்துச்சு. இது வந்து நம்ம மொபைல் வியூவா கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம மெனு வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்? கீழே வந்துடும். ஓகேங்களா? கீழே வந்துடும். அது வந்து ஐகான் மட்டும் தான் ஒன்லி ஷோ ஆகும். ஓகே, இப்போ கீழே பார்த்தீங்கன்னாலே தெரியும். நான் வந்து ஆட்டோ ஹைட் அப்படின்னு போட்டுருக்கேன். லெஃப்ட் சைட் அப்படின்னு போட்டுருக்கேன். ஓகே, இப்போ மெனு பார்த்தீங்க அப்படின்னா கீழே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகும்? நம்மளுக்கு வந்து மொபைல் ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக மாறி கீழே வரும். ஓகே, இப்போ டெஸ்க்டாப் நேவிகேஷன் போகும்போது உங்களுக்கு ஃபுல் வித்தில் மேலே இருக்கும். பார்த்தீங்களா? ஓகே, இதுதான் வந்து இப்போ நீங்கள் மொபைல் ஆப் இந்த மாதிரி ஏதாவது டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா சம்திங் சில லிமிட்டெட் பேஜஸ்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து மொபைலுக்கு பக்காவா சப்போர்ட் ஆகும். ஓகே. ஸோ அடுத்ததா வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டேப் மெனுவே வந்து சைட்ல ஆ இதுல வந்து அடுத்து சைடு நேவிகேஷன் மெனு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே. சைடு நேவிகேஷன் மெனுல வந்து சைடு நேவிகேஷன் வந்து நம்ம ஆஸ் இட் இஸ் நம்மளோட டிஃபால்ட் பழைய மெனு தான். ஓகேங்களா? மெனு பார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? அதை செட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பாருங்க மெனு அது கீழே உள்ள சப் மெனு. ஓகே, ஸோ இது நம்மளுக்கு செட் ஆகாது. ஓகே, மெனு பாப்அப் அப்படிங்கிறத செட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மெனு பாப்அப் வந்து இந்த ஏரியாவுக்கானது இல்லை. ஓகே, ஓகே, இப்போ சைடு நேவிகேஷன் மெனு ஐசிடிஸ் நான் டிஃபால்ட்டாக நான் வச்சிடறேன். ஓகே, ஓகே, நம்மளோட சைடு நேவிகேஷன் மெனு பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா நேவிகேஷன் மெனு வந்து நார்மல் சைடு நேவிகேஷன் மெனு எப்படி வைக்கிறோம், அப்புறம் வந்து மெனு லெவல், சப் லெவல் இதெல்லாம் எப்படி வைக்கிறோம், மல்டிபிள் லெவல்ஸ் எப்படி வைக்கிறோம்,
அப்புறம் வந்து டாப் நேவிகேஷன் மெனு எப்படி வைக்கிறோம், அப்புறம் டேப் மாதிரியான ஒரு மெனு எல்லாம் எப்படி செட் பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே செஷன்ல கண்டினியூஸா சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்து இதோட கண்டினியூஷன்ல பார்த்தீங்கன்னா, இப்ப நேவிகேஷன் பார் மெனு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ நேவிகேஷன் பார் மெனுனா என்ன ஏரியான்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கு பார்த்தீங்களா? இங்க அந்த மெனுவ கொண்டு வர்றது. ஓகே. ஸோ இப்ப அந்த இடத்த நம்ம எப்படி செட் பண்ண போறோம் அப்படின்னு பார்ப்போம். ஓகே. இப்ப இதுல இப்ப இந்த நேவிகேஷன் மெனு, அப்புறம் நேவிகேஷன் பார் மெனுன்னு இருக்கு. இந்த நேவிகேஷன் பார் இருக்கு பார்த்தீங்களா? இந்த நேவிகேஷன் பார்ல நான் இப்ப என்ன பண்றேன், இப்ப இந்த நேவிகேஷன் மெனுவை நான் செட் பண்றேன். ஓகேங்களா? நான் செட் பண்றேன். செட் பண்ணிட்டு கமிட் பண்றேன். அகைன் ரெஃப்ரெஷ் பண்ணா, ஸோ இங்க பார்க்கக்கூடிய அதே மெனு ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு இங்கேயும் வரும். ஓகேங்களா? ஸோ இங்க பேசிக்கா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சைன் அவுட் பண்றது, யூசர் ப்ரொஃபைலு, சில ஹோம் பேஜ் போறது, செர்ச் செர்ச் ஐகான் வைக்கிறது, சில ஒரு முக்கியமான புக் மார்க் பண்றது. ஸோ இந்த மாதிரியான மெனு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த நேவிகேஷன் பார்ல வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஓகே. இது நேவிகேஷன் பார் மெனு இருக்கு. இப்போ நேவிகேஷன் பார் மெனுல வந்து ஆல்ரெடி வந்து ஆஹ், என்னோட யூசர் நேம், யூசர் ப்ரொஃபைல் அந்த டீட்டெயில் மட்டும்தான் இருக்கு. நேவிகேஷன் பார் மெனு. அதுல நேவிகேஷன் மெனு வரும். கீழே வந்து நேவிகேஷன் பார். ஓகே. இப்போ வந்துட்டா, ஸோ இதுல இன்னொரு மெனு ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் எங்க போய் ஆட் பண்ணலாம்னு பாருங்க. உங்களோட ஷேர் கம்னன்ட் போங்க. அங்க போய் ஷேர்டு கம்னன்ட் லிஸ்ட், நேவிகேஷன் பார் லிஸ்ட். ஸோ இங்க செர்ச் அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இது வந்து இதே மாதிரி நம்ம அடிஷனலாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஒரு புது மெனு ஆட் பண்ணணும் அப்படி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. அது வந்து ஹோம் மோட் ஐக்கான்ல நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். எஃப்ஆர் இதுவும் செலக்ட் பண்ணிக்கிறேன். பேஜ் நம்பர் 1க்கு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். கேட்ச் பண்ணிக்கிறேன். செட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே இது வந்துட்டு. ஓகே. இதோட பொசிஷன் எப்படி மாத்துறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதோட சீக்வன்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல கொண்டு போகும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதோட சீக்வன்ஸ் வந்து இங்கே ஆப் யூஸர் இருக்கு 10 இருக்கு. ஓகே. இது போய் நான் என்ன பண்ணிக்கிறேன், அடுத்த நேவிகேஷன் இப்போ ஹோம் பேஜ் வந்து 5 அப்படின்னு மாற்றிக்கிறேன். 40ல 5 அப்படின்னு செட்டப் பண்ணிக்கிறேன். செட்டப் பண்ணிட்டு அந்த ஐக்கான் வந்து அப்படியே ஃப்ரண்ட்ல வரும். ஓகே. ஸோ இதுக்கு கீழே நீங்கள் சப்மெனு ஆட் பண்ணிக்கலாம், இதுக்கு கீழே சப்மெனு அடிக்கலாம், இதுக்கு கீழே சப்மெனு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நேவிகேஷன் பார் மெனு எப்படி ஷோ பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு ஐகான் மட்டும் போதும் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி சிஎஸ்எஸ் கிளாஸ் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஐகான் மட்டும் தான் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி யூசரோட ஆப் யூசர்லேயும் போயிட்டு நமக்கு வந்து யூசர் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னா, அதோட இதில் வந்து யூசர் நேம் வந்திருக்கு. இப்போ ஐகான் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ இங்கே யூசர் நேம் பதிலாக நம்மளுக்கு ஐகான் மட்டும் வரும். ஓகே. இப்போ நம்ம ஃபுல்லாக யூசர் நேம் வேணும் அப்படின்னா இந்த ஆப் யூசர் அப்படியே பிரிண்ட் பண்ணலாம். இதை நான் எடுத்து விட்றேன். எடுத்து விட்டா நம்மளுக்கு வந்து யூசர் நேம் வரும். இந்த யூசர் நேம் வந்து ஃபுல் கேப்சல் லெட்டர்ல இருக்கு. அதுக்கான கிளாஸ் வந்து இந்த கிளாஸ் ஆஸ் யூசர் நேம் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்மால் லெட்டர்ல இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட நேவிகேஷன் மெனு வரைக்கும் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல பின் பண்ணுங்க. I will create one more video, clear your ideas. Thank you.